உங்களுடைய ஜெபம் ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும். வாங்க, வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம், ஆராதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கை தட்டினா ஓசை வராது, ஒரு விறகு மட்டும் எரிய முடியாது. அந்த விறகு கூட 4 விறகு வச்சா தான் நல்லா என்ன செய்ய எரியும். அதனால் நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. இந்த நேரத்தில் கூட தம்பி செய்து கொடுக்க போகிறாங்க, ஜெபசிங் தம்பி. எல்லாருமே அவங்கள பற்றி எல்லாம் தெரியும். ஒரு பணிவா ஐயாவுக்கு பிள்ளை மாதிரி அவங்க வேலை பார்ப்பாங்க. அவ்வளவு காரியங்கள் அவங்க மூலமாக செஞ்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அவங்க காரில் தான் போயிட்டுருக்கோம். ஆண்டவர் எங்கே போனாலும் ஜெபத்தோடு வருவாங்க, நாங்களும் ஜெபத்தோடு போவோம். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு. அவங்களுக்கு 2 பையன் இருக்கான். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஒரு பையன் 9th படிக்கிறான், ஒரு பையன் 6th படிக்கிறான். ஆண்டு அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கி அவங்க கொடுக்க போகிற செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக ஜெபிச்சுக்குவோம். ஏன்னா எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. என் ஊழியத்துக்கு அண்ணன் இருக்கும்போதே ஒத்துழைப்பு கொடுக்க நிறைய பேர் கூட இருந்து சாலமன் தம்பியாக இருக்கும், மகன் அண்ணன் எல்லாரும், நம்ம சகோதரிகள் எல்லாரும் இந்த காரியத்தை செய்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் புது நண்பர்கள் அவங்க தந்திருக்காரு. எஸ்தர், சித்தா, தம்பி, எல்லாம் புதிதாக தர்மாவதிலாம் எங்களுக்கு நல்லா என்ன செய்யுது அவங்களுக்கு பழக்கம். ஆண்டவர் இன்னும் நிறையா ஆத்துமாக்கள் அந்த இடத்துல என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறார். புது ஆத்துமாக்களை தரப்பார். அதனால் அதுக்காக நீங்கள் இந்த ஊழியத்துக்காக செஞ்சுக்கங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். தம்பி ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய ஆவியின் பலத்தினால வல்லமையால் நிரப்பதுக்கு ஒரு சின்ன ஜோப் பண்ணியிருக்கோம். பாவம் நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அருமையான தம்பி ஜெபசிங் ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகனுக்கு கொடுத்த ஊழிய வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலையில் அந்த ஊழிய சில காரியங்கள் செய்ய முடியல. ஆனாலும் அவருடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறீங்க. அப்போ அவருடைய மன விருப்பத்தை அவங்களுக்கு தந்துருவி வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்ன தகப்பன் தம்பியோடு இருந்து எந்த நேரத்தில் அவங்க சொல்ல போகிற வார்த்தைகள் எங்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாய், எங்களுடைய ஆவியை பலப்படுத்தக்கூடியதாய் அந்த சகோதரனை பலப்படுத்துங்க. உடைய அபிஷேக தைலம் ஆண்டவரை ஊற்றப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க. ஆமே. நன்றி தகப்பனை. தம்பியுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துலையும் அடியனை நிறுத்திய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்னிமதியில் உபவாச கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கல. ஆனால் இது இந்த வாரத்தில் தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவரோட வார்த்தை கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் தெரிஞ்சு அவர் அபிஷேகம் பண்ணவங்களுக்கு தான் அந்த இடத்துல நிப்பாட்டுவார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த இடத்துல ஐயா நம்ம அருகில் இருந்தாங்க இவ்வளோனாலும். ஆனால் இன்று ஆண்டவர் சமூகத்திலேருந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாதாரண இடம் இல்லை. இது ஆண்டவர் தாபரிக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் விசுவாசமாக வந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே நமக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் வர நேரத்தில் கூட ஒரு சாட்சி, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். முந்தைய நான் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்தேங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அவர் வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரை திருமணம் ஆகாமல் இருந்தார். என்னோட மூலமாக இங்கே வாங்குங்க, அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் நான் 3.5 வருஷமாக அந்த இடத்துல நான் ஐயா கூட இருக்கேன். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு வந்தது நல்லது. அல்லேலூயா. ஆமே. அந்த 40 வயசானவருக்கு இன்னைக்கு காலையில் நான் ஊழியத்துக்காக கிளம்பி வரும்போது ஒரு ஃபோன் வருது. வந்தவுடனே அவர் சொல்கிறாரு, உண்மையாக நடந்த சம்பவம். 40 வயசு வரை அவருக்கு திருமணம் ஆகலை. அந்த திங்கக்கிழமை எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. 40 வருஷமாக திருமணம் ஆகாமல் அவங்க நான் நிற்பேன், அவங்க பையங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இது உனக்கு எங்கடா கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு. நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஐயாட்ட ஜெபம் பண்ணாங்க. நானும் ஒரு வார்த்தை சொன்னேன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஆதாம் கொடுத்தார்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏவாளை கொடுப்பாரு. ஐயாவோட ஜெபம் நம்முடைய ஒரு விசுவாசம்.
இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கும். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதம் தான். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அற்புதம் செய்வார். நமக்கு பலவீனமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது பொருளாதார காரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் அற்புதம் செய்வார். நான் அந்த இடத்துல பேசுகிறதே ஒரு அற்புதம் தான் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த நான் வந்து பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். யார்கிட்ட பேசினாலும் தயங்கி தான் பேசுவேன். ஆனால் ஆண்டவர் என்னையும் இந்த ஊழியத்தில் இணைச்சி அநேக இடத்துல ஒரு சில இடங்களில் இப்போ பேச வைக்கிறார். அதுதான் ஆண்டவரோட பெரிய கிருபை தான். ஞானம் இல்லாத என்னைய விளையாட்டில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். ஆனால் படிப்பில் கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருக்கிற என்னைய ஆண்டவர் படிப்புலலாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த இடத்துல வந்து நிறுத்தினதே ஒரு பெரிய அதிசயம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை சேனைகளை உருவாக்கின தேவன். ஆடு மேய்த்த தாவீது தான். அவர் வந்து ஆடுகளை மேய்த்துட்டு சும்மா அப்படியே மியூசிக் வாசித்தே இருந்தார். அதே மாதிரி நானும் வண்டியை ஓட்டிகிட்டு அப்படி போகிறேன். ஆனால் என்னையும் வந்து ஆண்டவர் நிறுத்திருக்கார் பாருங்கள், வார்த்தை கொடுக்க. ஆனால் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நடத்துவார். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காம. அல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம் தான். அது ஒரு பலவீனமான ஸ்திரீ, அவள் வந்து ஆண்டவர்கிட்ட பேசலை, ஆண்டவருக்கு வார்த்தை சொல்லலை. வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் சுகம் கிடைக்கும் விசுவாசிச்சு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைச்சது. அல்லேலூயா. இப்படி யாரெல்லாம் பலவீனத்தில் வந்திருக்கீங்கன்னா ஆண்டவரை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு உண்மையில அற்புதம் நடக்கும். இது சாதாரண இடம் இல்லைங்க, ஆண்டவர் அற்புதம் செய்த இடம். அல்லேலூயா. சாதாரணமாக கேட்டப்படலை. இது அம்மாட்ட கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் இதுக்கு எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு மீறியும் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தான் அவர் மரித்தார். நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். யாருமே வந்து நம்ம நீதிமான் கிடையாது. ஆண்டவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டால் தான் நீதிமான். நம்ம வந்து நன்மை செஞ்சிட்டோம், 4 பேருக்கு ஏதாவது பண உதவி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சால் நமக்கு நீதிமான்னா இல்லை. நம்மகிட்ட நிறையா அழுக்கு இருக்கும். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியல. இந்த பாவங்கள் சாபங்கள்லாம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் பொழுது அந்த அனுபவம், அந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அடிப்பட்டார். அவர் ராஜாதி ராஜா, பூமியும் வானத்தையும் உண்டாக்கின பிதாவோட ஒரு குமாரராக இருந்தவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒன்று இருந்தாலே போதும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நம்ம மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நம்ம நீதிமான்களை எண்ணப்படுவோம். இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை எதுக்கு வருதுன்னா, பொல்லாத பிசாசு சிங்கம் போல சுற்றி திரிகிறான். எப்போதும் நம்மளை விழத்தட்டலான்னு அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அப்படிதானே? அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கும்போது பிசாசுக்கு என்ன செய்யணும்? அவன் கூட உட்கார வச்சுக்கணுமா, இல்லை கூட கையை போட்டு வைக்கணுமா? இல்லை, பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து அடிக்கணும். எதிர்த்து நின்றவன் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நின்றுங்க, நம்ம போராட்டங்களுக்கு எதிர்த்து நின்றுங்க. எப்பொழுதும் கர்த்தத்தில் சந்தோஷமா இருங்க. அவர் என்ன செய்வார்? நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். பலவீனத்தை, சோர்வை கொண்டு வருது எல்லாமே பிசாசு தான். இந்த பிசாசு கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எதிர்த்து செஞ்சாரு. சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். தலையை நசுக்கினவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால நம்ம உற்சாகமாக இருப்போம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்வுகள் வரும், இந்த உலகத்துக்குள்ள உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இப்போ ஒருத்தங்க நல்லா படித்து மேலே வந்துட்டாங்க அந்த குடும்பம், அப்படிங்கும்போது அவங்க கூட சேர்ந்து அப்படி வருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிச்சு வச்சிருக்கிறார். அவர் சமூகத்தில் வரும்போது நமக்கு என்னது? உற்சாகம் தான். அந்த உற்சாகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். எதற்குமே கலக்க வேண்டாம், எதற்குமே பயம் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அந்த காரியத்தை வைக்கும்போது அவர் ஜெயமாய் மாற்றுவார். கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரியத்தை நமக்கு நன்மையாக முடிவு பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களா. மத்தேயு 3:1-2, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். நீங்க மனம் திரும்பிங்கன்னா உங்களுக்கு என்னது? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம மனம் திரும்பியாச்சுன்னா நம்ம வீடே ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்கு எதிராக நம்ம பரலோகத்தில் எப்படி துதிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம துதிச்சிட்டு இருக்கலாம். நம்ம மனம் மட்டும் திரும்பணும். ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அவர் கற்றுத் தருவார் எப்படி வாழணுங்கிற. வேதத்தில் எல்லா காரியமும் இதில் இருக்கு. நீங்க வேதத்தை பாருங்க, எவ்வளோ பிரச்சனை. எஸ்தர் ராணிக்கு எவ்வளோ பிரச்சனை. ஆனால் அவங்க ராணியாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம பெண்கள்னு நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றும் ஒரே தான் பார்க்குறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று தான். அவர் நமக்கு எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதே பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் பிரசங்கம். மனம் திரும்புங்கள், அவ்வளோதான். அதான் பிரசங்கம், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் மாற்றுவார். ஆண்டவர் சிறு பிள்ளையில அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அதுக்கப்புறம் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லா நேரத்திலையும் என்ன செஞ்சார்? பிதாவோடு இணைந்திருந்தார். நம்ம எத்தனை நேரம் காலையில் ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணோமா? இன்னைக்கு வேத வாஸ்தமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியை வைத்து போகிறார். அவரோட அடிச்சோட நம்ம பின்பற்றுறவர்களாக தான் நம்ம இருக்கணும். கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவங்கள பார்த்தோம், அந்த அக்காவை பார்த்தோம், அந்த அண்ணனை பார்த்தோம் அப்படின்னு இல்லை. கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. ஊழியக்காரங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறவர்களாக இருக்காங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த வேதத்தில் தான் எல்லா சத்தியமும் போடப்பட்டிருக்கு. நீங்கள் வேதத்தை அறியுங்கள். வேதத்தை அறிந்தால் நமக்கு என்ன செய்யணும்? வேதம் தான் நமக்கு வழிகாட்டி. வேதம் தான் சத்திய வசனம். இந்த வசனத்தை நம்ம படித்தோம்னா பேதையை ஞானமாக்குதுங்க. நல்லா ஒன்றுமே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் என்ன ஜீரோ தான் எல்லாத்துலேயும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண வண்டி ஓட்டுற டிரைவர் தான். 10th வரை படிச்சிருக்கிறேன். என்னோடய வாழ்க்கை எப்படியோ போகக்கூடியது. ஒரு இடத்துல எங்கேயோ வண்டி ஓட்டிட்டு எங்கேயோ காற்று கிடப்போம். ஆனால் ஆண்டவரை நம்ம பிடிச்சி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கிறார். என்னுடைய குடும்பங்களை நன்றாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானங்களை கொடுத்துருக்கிறார். நல்ல வீடு கொடுத்துருக்குறாங்க, நல்ல இடத்த கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எதுவுமே நான் முன் குறிக்கல. எனக்கு இப்படி இருக்கணும், நம்ம கேரியர் இப்படி இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க நம்ம கேரியர் சின்ன வயசில் நல்லா படித்தா அந்த மாதிரி வளர்ந்துடலாம், இல்லைன்னா ஐஏஎஸ் ஆகிடலாம், கலெக்டர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் நான் ஆண்டவர் அந்த வாலிப பருவத்தெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் நான் திருமணம் ஆன காரியங்களில் ஆண்டவர் பிடித்த உடனே அவர் என் கரத்தை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லா நேரத்துலையும் எனக்கு கூடயே வருவார். வாகனம் ஓட்டும் போதும் சரி, வாகனம் போகிற சில நேரத்தில் நிறைய ஆபத்துகள் வரும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும்போது எதிராக வர வாகனம் சரியாக வரலன்னா என்ன செய்யும்? அப்படி நம்மளை இடித்து நிறைய காரியங்கள் பார்க்குறோம். ஆனால் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் இதுவரை நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே வாகனம் ஓட்டிருக்கேன். நிறைய ஆபத்துகள் எல்லா நாச மோசங்களுக்கும் விலைக்கு என்னை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் நான் செய்கிற எது காரியம் பார்த்தீங்கன்னா, வாகனத்தில் ஏறினவுடனே 91ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிப்பேன். உன்னதமான மறை இருக்கிறவர் சர்வநிலையில் தங்குவான கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம் கோட்டை நம்பியிருக்குன்னு சொல்லி அந்த வசனத்தை முழுவதும் சொல்லி தான் என்னோட வாகனத்தை எடுப்பேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் காரியங்களில் காலையில் எழுந்து முதல்ல தேவனை தேடுங்க. அதிகாலையில் அவரை தேடும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல நமக்கு இந்த நமக்கு செய்தியோட தலைப்பே மாற்றம் தான். நமக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தலையை தாத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற இயேசுப்பா, இந்த நேரத்தில் அப்பா அவங்களுடைய வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த மனம் திரும்புதலுடைய மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆச்சரியமான மாற்றத்தை தருவேன் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்களப்பா. அப்படிங்கிற ஊழியத்தில் ஆண்டவரே, நீங்கள் ஆச்சரியமான மாற்றத்தை கொடுக்க போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்க யாருமே வெறுமையாக போகக்கூடாது ஏசப்பா. எல்லாரும் அப்பா அறிந்து இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் பிசாசின் பொல்லாத தந்திரங்கள், பிசாசின் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே செயல்பட்டு இருக்குதுன்னு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று வெளியேறும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம்ப்பா. இங்கே வந்தது நன்றது என்று சொல்லி ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல உங்களுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பெரிய காரியங்களே செய்ய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்று இந்த ஆத்மா எல்லாம் பரலோகத்துக்கு சேரணும். அநேக ஆத்மாக்கள் நம்முடைய சமூகத்தில் வரணும். நீங்கள் பேசுங்கப்பா, என்னை மறைத்து உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மனம் திரும்புங்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அநேக ஆண்டவர் பிரசங்கிக்க தொடங்கி மலை ஜெபத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கார். ஆவியில் எளிமையுடையவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்தில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட பிரசங்கமே வந்து அற்புதம் அடையாளமான காரியங்களை அவர் செய்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். அவர் நிறைய பலவீனமான இருக்கிறவங்கள அவர் குஷ்டரோகங்கள் இது மாதிரி கண்ணு தெரியாதவங்க அநேகருக்கு அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருந்தார். அதே மாதிரி ஏழைகளை தான் அவர் நேசித்தார். ஏன்னா மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் வந்து பெரிய அரண்மனையிலையோ அந்த மாதிரி இடத்துல பிறக்கல. நமக்காக தான் அவர் ஏழ்மையாக பிறந்தார். அவர் ஏழ்மையாக இருக்கிறவங்கள விரும்புகிறார், உண்மையாக இருக்கிறவங்களே விரும்புகிறார். அதனால் நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம உற்று நோக்க மாட்டார். நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றதுல உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம். அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமான நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனாவை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நினிவேக்கு போக சொல்றாரு. ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்காம நம்ம வேற வழியில போனா யோனாவுக்கு என்ன நேர்ந்தது அதான். அந்த இடத்துல நினிவே வந்து பயங்கர பாவம் நிறைந்ததா இருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்துல பயங்கர பாவங்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் பார்க்கும்போது செய்தித்தாளே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு பாவம். ஒரு 3 சின்ன பச்சை குழந்தைய ஒரு தகப்பன் கொலை பண்றாங்க. எவ்வளவு அக்கிரமம் நிறைஞ்சிச்சு உலகத்துல. ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தான் சொல்றாரு. அவ்வளோ பாவம் நிறைஞ்சதான் நம்ம இடம் ஆயிட்டு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்க தொடங்கணும். ஆண்டவர் தான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லணும். நம்மளும் நமக்குள்ளே சொல்லிக்கணும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா அந்த உலகத்துல ஆண்டவரோட வருகை சமீபம். எப்போ வாரான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வருகை கல்லனை போல திருடனை போல வருவார் என்று சொல்லியிருக்கு. ஆண்டவர் வருகை அவ்வளவு சமீபமா இருக்கு. அதனால ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பாவங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சமூகத்தில் நம்ம மனதில் ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய காரியங்களை தொடர்ந்து அதே காரியங்களை நம்ம செய்துட்டே இருந்தோம்னா பிசாசு என்ன சொல்லுவான், ரைட் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டு போயிடுவான். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். ஆண்டவரோட ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கணும். மனம் திரும்பணும். ஒரு மாற்றம் வேணும். இன்றைக்கு மாற்றம். இன்றைக்கு திரும்பினீங்கன்னா இந்த காலம் வராதுங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான காலம். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒரு மாற்றத்தை உங்க மனத்தில் கொண்டு வாங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. உங்க பிரச்சனை தான் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் உங்க சமூகத்துக்கு வரணுமா, உங்க பிரச்சனை உங்களை விட்டு போகணுமா, மனம் திரும்புங்க. மனம் திரும்பினாதான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மாறும், வியாதிகள்லாம் மாறும். நீங்க திரும்ப அந்த பழைய பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பிரச்சனை மாறாது. ஆண்டவர் நம்ம வாசம் பண்ணுகிற நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்ம பரிசுத்தமாக மாறும்பொழுது ஆண்டவர் நம்ம சமூகத்தில் வந்து நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம பரிசுத்தத்தை ஒரு நாள் விடக்கூடாது. வேதத்தை தினமும் வாசிக்கணும். பைபிள் இல்லைன்னா பைபிள் வாங்கிக்கோங்க. பைபிளில் உள்ள வசனத்தை தியானிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதுங்க. ஒரு வார்த்தையும் வெறுமையாக திரும்பாது. அந்த வசனத்தில் உள்ள வார்த்தையில் உறுப்பு கூட
அது மாறாது என்று ஆண்டவர் வேதத்தில் போட்டு சொல்லியிருக்கிறார். அதனால ஒப்பு கொடுங்க, ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, நம்ம மனம் திரும்புங்க, ஒரு மாற்றம் நம்ம சமூகத்தில் வரட்டும். காலையில் அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுங்க, வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. அதான் அப்பவே ஆண்டவர் மனம் திரும்புன்னு சொல்லியிருக்காரு. யோவான் ஸ்தானமும் அதே தான் சொன்னார். அவர் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக எல்லா காரியத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் தீர்க்க தரிசனம் தான். உலகத்தில் வந்து கொள்ளை நோய்கள் வந்துச்சுல 2021-20 நமக்கு கொள்ளை நோய்கள் வந்துச்சு. யாராவது வெளியே போக முடிஞ்சிச்சா? அதான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வருது, அதுமாதிரி உலகத்தில் யுத்தத்தின் செய்திகளை கேட்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாம் வந்தாச்சு, நம்ம பக்கத்துலேயே வந்தாச்சு. ஆனால் மனம் திரும்புதல் இல்லைன்னா நம்ம ஒன்று நரகத்துக்கு தான் போனோம். மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா, யோனாவை நினிவேக்கு போக சொல்றாரு. யோனா வந்து ஒரு ஆண்டவரோட ஊழியக்காரர். அவர் வந்து நினிவேக்கு போக சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரோட சத்தத்துக்கு விலகி நினிவேல என்ன பண்ணுவாங்களாம்? பயங்கரமான இடம் அது வந்து பாவம் நிறைந்த இடம். அந்த அக்கிரமம் என்ன செஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டிச்சு. அவ்வளோ பெரிய அக்கிரமான இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு பயந்து யோனா என்ன பண்ணாரு? நினிவேக்கு போகாம வேற கப்பலில் ஏறி எங்கே போறாரு? தர்சிஸுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேற ஒரு காரியத்தை நோக்கி போகிறோம், உலக காரியத்தை நோக்கி போகலாம், இல்லைன்னா வேற ஆசாபாசங்களை நோக்கி போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்ல, ஆண்டவர் சமூகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல. இந்த உலகத்தை எல்லாச்சும் உருவாக்கி நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறார். ஒரு வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறோம். அந்த வீட்டில் வாடகை கொடுக்காம நம்மளால இருக்க முடியுமா? நம்ம ஒரு சொந்த வீடு கேட்டோம்னா நம்ம அந்த வீட்டில் இருந்துக்கலாம். சொந்த வீடுனா நம்ம உழைப்பு. அப்போ அந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி நம்ம சமூகத்தில் தந்திருக்கிறாரு, அவரை துதிக்கிறதுக்காக. அப்போ இந்த உலகத்தில் இருந்துட்டு அவரை துதிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை துதிக்கிட்டு தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு தாராரு. அப்போ அவரை துதிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், நம்ம படைச்ச ஆண்டவரை நம்ம பார்க்கணும். பார்க்காம நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது பரம தகப்பன் அவர் தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து இருக்க முடியும். எல்லாருக்கும் கோல் எதுனா பரலோக ராஜ்யம் தான். பரலோக ராஜ்யத்துக்கு தான் நம்ம செல்லணும். ஏன்னா நரகனா அது வேகாத அக்கினி. அப்படி அந்த கந்தக அக்கினியில் போட்டு அது நமக்கு அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தினார். அந்த அக்கினிக்கு நம்ம போகிறதுக்கு யாருக்குமே முடியாது. அவ்வளோ பெரிய கொடூரம். அந்த கொடூரத்துக்குள்ள நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம கம்ஃபர்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நல்லா இருக்கும். வேற இடத்துல போகும்போது எப்படின்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்குள்ளே வருவோம், நம்ம வசதிக்குள்ளே வருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நரகத்தில் போனால் அப்படி வர முடியாது. பாருங்கள், ஐஸ்வர்யமான லாசரு எவ்வளவோ ஐஸ்வர்யமாக இருந்தாங்க. ஆனால் லாசரு வெளியில் தான் இருந்தார். ஆனால் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஐஸ்வர்யமான நரகத்தில் போய் என்னுடைய சகோதரருக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற முடியல. அதுதான் நரகம். இதுதான் ஆண்டவர் வேதத்தில் போட்டிருக்கிற. இதற்காக தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இந்த நினிவே பட்டணம் அவ்வளவு கொடுமையாக இருந்தது. நினிவே பட்டணத்துக்கு போகாமல் யோனா பார்த்தீங்கன்னா தர்சிஸுக்கு கப்பல் ஏறி போகிறாரு. தர்சிஸுக்கு போன உடனே அங்கே அவர் கப்பலில் போகலை. கப்பலில் இருக்கும்போது என்ன பண்ணுது? கப்பலில் வந்து அப்படி பயங்கர புயலாலும் அடையினாலும் அப்படி கப்பல் இதாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் உள்ள மாலுமி பார்க்குறாரு. என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரியல, எல்லாம் அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு யோசனை தோணுது, இது எதனால் இந்த காரியம் வந்திருக்கும், எதனால் அந்த காரியம் வந்திருக்குன்னு ஒரு பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? கப்பலுக்கு அடியில் போய் படுத்துருக்கிறான் யோனா. பாட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறான்? கப்பலுக்கு அடியில் போய் படுத்துருக்கிறான். அவ்வளோ புயல் காற்று அடிக்கி அவங்க என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பலில் உள்ள எல்லாரோட பேரும் இருக்குது. அந்த மாலுமிட்ட அந்த கப்பலில் உள்ளவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ண ஒரு சீட்டு எழுதி எல்லாத்தையும் போடுறாரு. சீட்டு குலுக்கி போடும்போது இந்த யோனாவோட பேர் வந்துடுது. யோனாவோட பேர் விழுந்தவுடனே அப்போ அவன்கிட்ட கேட்காங்க, நீ என்ன பண்ண, என்ன காரியம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அவன் ஒத்துக்கொள்ளுதான், நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணேன்? கப்பலில் வந்துட்டேன். என்றவர் என்ன சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னை தூக்கி கடலில் போட்டிருக்கேன்னு அப்போ தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறான். அவ்வளோ நேரம் ஒழுங்காக இருந்தோம்னா என்ன செய்யலாம்? நினிவேக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு அந்த கடலில் போகாமல் என்ன பண்ணியிருக்கலாம்?
நல்லா இருந்திருக்கலாம். அவன் கடலில் தூக்கி போடுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறான். கடலில் தூக்கி அவனை போடுறாங்க. கடலில் தூக்கி போட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாரு, மீன் வாய்க்குள்ள அவனை பாதுகாத்து உள்ளே வச்சுக்கிறாரு. அப்போ அங்கேயும் போய் ஆண்டவரை துதிக்கான். இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றித்தாங்க, இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றித்தாங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கான். நம்ம ஆண்டவர் சத்தத்துக்கு விலகி இருக்கிறோமா, ஆண்டவரோட காரியங்களுக்கு விலகி இருக்கிறோமா, இல்லை நம்ம உலக காரியங்கள்லையும் இன்னும் பல விதமான காரியங்கள்லையும் நமக்கு பிஸியாக போயிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் அது மீன் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. இது எழுதப்பட்டிருக்கு, உண்மையாக நடந்த சம்பவம், இது தீர்க்க தரிசன சம்பவம். அதில் எழுதப்பட்டிருக்கு, கடலுக்கு அடியில் என்ன பண்ணுறாரு, மீனுக்கு வயிற்றுல ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அங்கே இருந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது, அவர் பத்திரமா உள்ள வச்சு என்ன பண்ணுது, கடற்கரையில் வந்து வெளியில் வந்து அவரை கக்கிடுது மீன். அந்த மாதிரி கக்கினோடனே திரும்ப போய் அவர் என்ன பண்ணுறாரு, நினிவேக்கு போகிறாரு. அங்கே பாவங்கள் அதிகரிக்கு, பாவங்கள் நிறைய இருக்கு. யோனா 4 அதிகாரம் 3 அதிகாரம் 10 வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமா, அவன் போய் அங்கே போய் ஆண்டவரோட வசனத்தை சொல்றான், அவங்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்றான். அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்றதை கேட்டு, இவர் சொல்ற உண்மையுள்ள தேவன் சொல்லி ரெட்டு உடுத்தி என்ன பண்றாரு, அவர் சாம்பல் இருக்கிறாரு, அந்த மக்களையும் இருக்க வைக்கிறாரு. அப்படி ஒரு எச்சரிக்கை வார்த்தை தான் இந்த நேரத்தில் நமக்கு வருது. ஆண்டவருடைய வருகை சமீபம். நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்ம மேலே நம்ம மேலே வர ஆண்டவர் சாபங்கள், பாவங்கள், நமக்கு வர இருக்கிற ஆக்கினிகை எல்லாவற்றையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசு வந்து நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக வச்சிருப்பான். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பான், இந்த தப்பு பண்ணிட்டாங்க. நமக்குள்ள தூதர்களும் அவர் வந்து ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய்கிட்டே இருக்கும். சாதாரண ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்களே அவங்களுக்குள்ள தகவல் தொடர்பு அவ்வளவு இதாக இருக்கு. ஆண்டவர் எப்படிங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்களை வைத்திருக்கிறாங்க. அவரோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்களை வைத்திருக்கிறாங்க. பிசாசானவனும் சேனையை வைத்திருக்கிறான். அப்போ நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த பூமியில ஜெயிக்க முடியும். அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் காலையில் எழுந்து பாடணும். இந்த சமூகத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை காயப்படுத்தி, சரீரத்தை காயப்படுத்தி அவ்வளோ இதாக இருக்காங்க. முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா அவங்க கரெக்டாக 5 நேரம் தொழுவாங்க, 5 நேரம் தவறாமல் தொழுவாங்க. நம்ம ஆண்டவரை எப்படி தேடிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு எப்படி இடம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம படிக்க வேண்டியது. நினைக்கிறது ஏழையானாலும் சரி, எல்லாரும் ஒன்று போல் அந்த ஒரே பொசிஷனில் முட்டு போட்டு ஆண்டவர் தொழுவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில், அதை நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிங்கன்னு போட்டிருக்கு. அந்த நடுக்கமும் பயமும் நமக்கு இருக்கணும். பிசாசு சோர்வுக்கு கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், நம்ம மனசில் சில காரியங்களை கொண்டு வருவான், நம்ம இருக்க சூழ்நிலையை பார்த்து நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவர் சமூகத்தில் வரவிடாமல் என்னென்ன காரியங்கள் இருக்க எல்லாவற்றையும் தந்துடுவான். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஒன்றுமே இருக்காது, பெரிய பிரச்சனையாக கொண்டு தந்துடுற மாதிரி தருவான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது அவர் என்ன செய்வார், நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார். நம்ம மூலமாக 4 பேருக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நினிவே அவர் பிரசங்கம் பண்ண உடனே, நினிவேக்கு ஆண்டவர் போய் அவருக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த இடத்துல ஆண்டவர் வருகிற அவங்களுக்கு அக்னியை அவங்களுக்கு தப்பு வைத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை ஆண்டவர் தப்பு வைக்கிறாரு. யோனா 4 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு மனுஷரும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமாம், ஆண்டவர் அவர் ரட்சிப்பு அந்த அவர் பிரசங்கம் பண்ண உடனே அவங்களாம் மனம் திரும்பி அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், விடுதலை பண்ணிட்டார். அப்போ
அப்போ நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆலோசனை கேட்டு உங்க குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லுங்க. அவர் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். பையன் குடிக்கிறான், என் பையன் தேவையில்லாத காரியம் பார்க்குறான், தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுதான்னா அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அதிகமாக இருங்க. அந்த நினைவு பட்டணத்துக்காக அவங்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ரெட்டுடித்து இருந்தாங்க. அங்கே உள்ள எல்லா மிருக ஜீவன் முதற்கொண்டு ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம கூட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இந்த நினைவு பட்டணத்துக்கு இந்த கீழே போகிற பகுதி தான். இந்த பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த பகுதியை வந்து அவங்க வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் ஏராள மக்கள் இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சத்தியம் என்னன்னே தெரியாது. அந்த சத்தியத்தை தெரியாமல் ஒருத்தர் பின்னால் அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த நினைவு பட்டணத்தின் மேலே எவ்வளோ கோபம் கொண்டு அதை எப்படி உக்கிரமாக அவர் மாறுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த தேவ மனிதனை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு விலகி போயிட்டோன்னா, கீழ்ப்படியாமல் போயிட்டோன்னா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. காலம் விரைவாக ஓடிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. நாட்கள்லாம் எண்ணப்பட்டு இருக்கு. அவர் கரத்தில் இருக்குது. அவருக்கெல்லாம் ஒரு இமை பொழுது தான் 1000 வருஷம். ஆண்டவருக்கு ஒரு இமை பொழுது தான் 1000 வருஷம். அவரை விசுவாசிப்போம். அவர் சமூகத்தில் வருவோம். எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு அவருக்கு மேலான சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைல்ல. அல்லேலூயா. அதற்காக தான் அவர் அன்புள்ள தேவன். ஒரு பக்கத்தில் அன்பாக இருப்பார், ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுவார், நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நீதி செய்யணும். தப்புனா தப்பு தான். மோசே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியங்கள் செஞ்சார். அவ்வளோ காரியங்கள் செய்யும்போது அவர் கோபத்தினால அவர் என்ன பண்ண முடியல, கானானுக்கு பிரவேசிக்க முடியல. அப்போ எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தான். ஆனாலும் அவன் செஞ்ச பாவங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போச்சு. ஒரு ஊழியக்காரரை வச்சு, ஒரு தீர்க்கதரிசியை வச்சு அவர் பேச வச்சார்ல, அதே மாதிரி தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு எச்சரிச்சுட்டே இருப்பார். அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த நினைவே பட்டணம் எப்படி மீட்கப்பட்டது, அந்த யோனாவோட சத்தத்தை கேட்டு எப்படி மீட்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம சமூகத்தில் அந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறாரு. நமக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். காலையில் அவர் சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம். வேதத்தில் அவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே வேதத்தில் அவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, பரிசுத்த வண்டிகள் இருக்காங்க. அவங்கள முன்மாதிரியாக வச்சு நடங்க. எல்லா காரியத்திலையும் வேதத்தில் இருக்குது. நீங்கள் பாருங்கள். வேதத்தில் படிக்கலாம், இங்கே வந்து கேளுங்க, அம்மா சொல்லி தருவாங்க. படிக்க தெரியாதவங்க ஆண்டவரோட வார்த்தையை அதிகமாக கேளுங்க. அந்த வார்த்தை உங்களோட பேசும். அது ஜீவன் உள்ளது. அதனால நம்ம வேதத்தை அதிகமாக நேசிப்போம். முழங்காலில் முடக்குங்க. முழங்காலுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆண்டவர் எப்போவுமே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அதிகாலையில் இருட்டோட என்ன செஞ்சாரு, ஆண்டவர் தேடணும். அதே மாதிரி நம்ம இருட்டோட ஆண்டவர் சமூகத்தில் தேடணும், அதிகாலையில் தேடணும். நீ செஞ்சு பாருங்களேன். ஒரு டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாரம் சாப்பிட்றோம்ல உடம்பு சரியில்லைன்னா, ஆனால் ஆண்டவரை தேடும் போது நம்ம தேட மாட்டோம். அப்படி தேடி பாருங்களேன். ஒரு 15 நாள் நீங்கள் தேடி பாருங்கள். ஆண்டவர் அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். இன்ற நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு மாறுதல் வேணும். ஆண்டவர் முழுமையாக நீங்கள் தேடுங்க. முழுமையாக ஆண்டவரை தேடும் பொழுது என்ன செய்வார், அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவங்க காரியத்தில் அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லா காரியத்திலும் அவர் அற்புதம் செய்கிற காரியங்களை அற்புதம் செய்கிறவா இருக்குது. அந்த யோனா வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார், அது நினைவு பட்டணத்தை என்ன செஞ்சார், விடுதலை கொடுத்தார். அவர் சமூகத்தை விலகி போன யோனாவை அந்த மீன் வயிற்றுல வச்சு என்ன செஞ்சாரு, மாற்றிட்டார். அவர் பிள்ளைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றுமே என்ன செய்ய மாட்டார், அவர் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். கண்மணி போல பாதுகாப்பார். அதே மாதிரி தான் கெட்ட குமாரன் பாருங்க. ஆண்டவர் சமூகத்தை விட்டு, அவர் அப்பா சமூகத்தை விட்டு விலகி போனான். எவ்வளவோ காரியங்கள் இருந்தது, எல்லாம் அவனுக்கு இல்லாமல் போச்சு. கடைசியில் என்ன பண்ணான், மிகுந்த கஷ்டப்பட்டான். வேற கஷ்டப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது என்ன செஞ்சார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்ல மகிழ்ச்சியா. அது மாதிரி நம்ம எவ்வளவோ ஆண்டவர் சமூகத்தில் விலகி எவ்வளோ தூரத்தில் போனாலும் திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது என்ன செய்வார், நமக்கு ராஜவஸ்திரம் தரிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே வச்ச வல்லமை அபிஷேகத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று தான் செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா வியாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம மாற்றத்தை மட்டும்தான் நம்மகிட்ட விரும்புகிறார். நம்ம அவர் சமூகத்தில் மாற்றணும். நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு மாற்றம் வரணும்.
இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் வரணும். நம்ம மாற்றம் மட்டும்தான் அவர் நம்ம பாவங்களை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஒரு மாறுதல் நம்ம சமூகத்தில் நம்ம வந்துட்டோம்னா ஆண்டவரை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் யார்? மாறாத தேவன். நேற்று மீண்டும் என்ன செய்தார்? மாறாத தேவனாக இருக்கிறார். நம்ம மனுஷங்களை பார்த்து அவங்கள பார்த்து மாறிட்டோம்னா அவங்க மாறிடுவாங்க, அப்புறம் நம்ம ஏமாந்து போயிடுவோம். மனுஷனையே பார்க்கக்கூடாது, ஆண்டவரை தான் நினைச்சணும் நம்ம பார்க்கணும். ஆண்டவரை தான் நம்ம சமூகத்தில் வைக்கணும். இந்த நினிவே பட்டணம் எப்படி மீட்கப்பட்டதோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். கோடாலி பார்த்தீங்கன்னா மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கு. அது நல்ல கனி கூடாத மரம்னா என்ன செய்யப்படும்? வெட்டி என்ன பண்ணுவாங்க? அக்கினியில் போட்டுருவாங்க. நம்ம நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்காக கனி கொடுக்குறவர்களாக வாழணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு உங்களோட சொன்னார். நம்மகிட்ட ஒரு மாற்றம் வரணும். யாருமே வெறுமையாக போகக்கூடாது, ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். ஏன்னா பிசாசு நம்ம எப்படியாவது என்ன செய்யலாம்? இழுத்து தள்ளிடலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்க வச்சிடலாம்னு சொல்லி அவன் நல்லா திட்டம் போடுறவன் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே எத்தனை டைம் சோதிச்சான் பிசாசு? 3 டைம் ஏசப்பாவே என்ன பண்ணா? 3 டைம் சோதிச்சான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கூட இருந்து நம்ம சோதிச்சுக்கிட்டே இருப்பான், நிறைய பிரச்சனைகளை கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிசாசை என்ன செஞ்சார்? வார்த்தையினால துரத்தினார். நம்மளும் வார்த்தையை நிறைய படிச்சுக்கணும். வேதத்தில் வார்த்தையை நிறைய படிச்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? பிசாசு கிட்ட வர முடியாது. வேதத்தில் வார்த்தையும் ஜெபமும் தான் பிசாசுக்கு என்னது? எதிரி. நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும், வேதத்தில் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்படணும். அப்போ தான் ஆண்டவருக்கு அந்நிய பாஷையை கொடுப்பாரு, அபிஷேகத்தை தருவார். அபிஷேகம் இருந்தால் அவனால் உள்ளே வரவே முடியாது, ஜெபம் இருந்தால் உள்ளே வரவே முடியாது. நம்ம பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஏசு என்ன பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றம் வரணும். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் மனதில் ஒரு மாற்றம் வரணும். அதிகாலை ஆண்டவரை தேடணும், வேதத்தை நேசிக்கணும். இந்த யோனா எப்படி ஆண்டவருக்கு செவி கொடுக்காம போய் அதுக்கு அவங்க ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு திரும்ப கீழ்ப்படிந்து சொன்னதுனால அந்த தரிசிச்சு நினிவே செய்து அங்கே மீட்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். அடியையும் அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நடத்திருக்கிறார். நம்ம வெறுமையை யாருமே போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். ஒரு சின்ன மெசேஜ் தான், ஆனால் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரிக்கிறேசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையப்பா கேட்டு ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறங்கிறதாவே எந்த பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரிப்பா, எந்த காரியங்கள்னாலும் நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கீங்க. அவங்க மட்டும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு மாற்றத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் அவன் மனதில் நீங்கள் கொடுங்கப்பா. பிசாசு ஆனவனப்பா பொல்லாத காரியங்களை விதைத்து அப்பா பொல்லாத கிரியைகளை செய்யாமல் அப்பா ஆர்வமாக இருக்கிறான். அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இந்த இடத்துல அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு மனதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும்ப்பா. ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன் நீங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ மனம் மாறுவதற்கு மனிதன் அல்லப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவரே அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தீங்களப்பா. அதே போல இந்த சமூகத்துல கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா. அப்பா அவங்க குடும்ப காரியங்கள்ல, அப்பா பிரச்சனைகள்ல, அப்பா அவங்க பலவீனங்கள்ல எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுங்க. அவங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்காங்க. யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கீங்களோ அந்த நேரத்துல விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா போதும். நீங்க ஆண்டவர் நோக்கி மட்டும் பாருங்க, மனிதரை பார்க்காதீங்க. அவங்க கண்ணில் உள்ள கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்தில வைத்திருக்கிறாங்க. ஒன்று பிசங்குவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் உற்று நோக்கிறவராக இருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு நடக்கிறீங்களா, கஷ்டப்பட்டு செய்றீங்களா, எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒன்றை வெறுமையா அனுப்பதே இல்லை. ஒருவரை வெறுமையா இந்த இடத்துல இருந்து அனுப்ப அவர் மனதே இல்லை. அவர் அபிஷேகம் வல்லவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவருக்கு மனதை திறந்து கொடுங்க. உங்க மனதை கடினமா ஆக்காதீங்க. பார்வன் தன் மனதை கடினமா ஆக்கணும். ஆனா ஆண்டவர் அவன் சமுத்திரத்துல மூழ்க பண்ணாரு. கடினமா ஆக்காதீங்க. உங்க மனதை சதை உள்ள மனதா ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அவர் வாசனை அருகில இருந்து கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். என் மகனை எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா, என் மகளை எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க அவர் மனதுல இடம் கொடுக்கும் பொழுது விடுதலை, உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த வயதுல இருந்தாலும் சரி, சிறுவரா பெரியவரை யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சிறு வயதில் தான் சாமுவேலை அழைத்தார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்று உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் பெரியவர். ஆண்டவரை எலியாவை
அவர் அற்புதமாய் வளமாய் பயன்படுத்தினார். இன்று உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்க. அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை கடினமாக்காதீங்க. இந்த உலக காரியங்கள் கொஞ்ச நாள் தான், நம்ம நித்திய பரலோகத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு. இந்த பாடுகளை ஒவ்வொரு நினைத்து பார்க்கிறோம். நீங்க நினைத்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையா இருந்தாரு, ஆண்டவர் எவ்வளவு கீழ்ப்படிதலோட இருந்தாரு, தன் பெற்றோருக்கு எவ்வளவு கீழ்ப்படிதலா இருந்தாரு. அதை நினைத்து பாருங்க. அவர் அற்புதம் செய்தாரு. ஆனா அவர் கீழ்ப்படிதலோட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினால அவர் அற்புதத்தை அடையாளத்தை அந்த பூமியில நமக்காக செய்தார். இந்த பூமியில நமக்காக சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொண்டவர்களா இருப்போமா, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுவோம். ஆண்டவரே, யாருக்கு வியாதி இருக்கிறதோ, யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கு சோர்வு இருக்கிறதோ, எல்லாவற்றையும் விடுதலை கொடுங்க இயேசுப்பா. அந்த நேரத்துல ஆண்டவர் நீங்க பேசுனீங்களப்பா, அந்த மாற்றம் அவங்களுக்குள்ள வரட்டும் இயேசுப்பா. அந்த நினைவு பட்டணம் எப்படி மீட்கப்பட்டதோ, அவங்க எப்படி ரெட்டுடுத்தி ஆண்டவரே சாம்பல்ல இருந்து ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்க உள்ள மிருக ஜீவங்களை முதற்கொண்டு நீங்க பாதுகாத்தீங்களப்பா. ஆண்டவரே இவங்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்தது நல்லது என்று சொல்லணும்ப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு மாற்றத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவர் இறங்கி அற்புதம் நீங்க ஒவ்வொருவருக்கும் செய்ய போறதுக்காக செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறப்பா. ஐயா, இந்த ஊழியம் ஆண்டவரே இந்த இடத்துல எவ்வளவு அதிசயமா 38 வருஷம் நீங்க நடத்துனீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் நம்ம ஊழியம் செய்ய முடியாதுப்பா, உங்களுடைய நாம இல்லாம உங்களுடைய சமூகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. ஆனா நீங்க எங்களோட இருக்க வல்லவரா இருக்கீங்கப்பா. ஒவ்வொருவரோட இருந்து கர்த்தாவே அவங்களுக்கு அற்புதத்தை அடையாளத்தை நீங்க செய்ய போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஒப்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, குழந்தை பாக்கி இல்லாத குழந்தையை கொடுங்க இயேசுப்பா. திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா, அந்த காரியத்துக்கு ஆண்டவரே நீங்க ஒரு வழியை திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே இல்லையா, வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கீங்கப்பா. பிள்ளைகளோட பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை கொடுக்கிறவரா இருக்கீங்க. அந்த நேரத்துல அபிஷேகம் அக்கினி அப்பா அந்த இடத்துல போட்டு நீங்க அற்புதம் செஞ்சு கொண்டே இருக்கீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இது அக்கினி மதில், இது சாதாரண இடம் இல்லைங்க, இது அக்கினி மதில். ஆண்டவரே, உங்க எல்லாருக்கும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆவியினால் அபிஷேகத்தால் நீங்க நிரப்ப போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்த அடியனை தாழ்த்துங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய மனதில் நீங்க கிரியை செய்ததுக்காக நன்றி இயேசுப்பா. நாங்க செய்தியை எதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா நீங்க பேசியிருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். வரங்கள் தருவார், வல்லமை தருவார், ஊழியம் செய்திடவே. ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா, ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே, அவரின் சித்தப்படி செய்திடவே. வரங்கள் தருவார், வல்லமை தருவார், ஊழியம் செய்திடவே. ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா, ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே, அவரின் சித்தப்படி செய்திடவே. Hallelujah. Amen. எலியா போல, எலிசாவை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். எலியா போல, எலிசாவை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். இந்த தலைமுறைக்கு நீதான் எலியா, இந்த தலைமுறைக்கு நீதான் எலிசா. என்னுடன் இன்று பிரகாசிப்பாய், என்னுடன் இன்று பிரகாசிப்பாய். வரங்கள் தருவார், வல்லமை தருவார், ஊழியம் செய்திடவே. ஆத்துமா பாரம் கொண்டு எழுந்து நீ ஓடிவா, ஆத்துமா பாரம் கொண்டு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே,
அவரின் சித்தப்படி செய்திடவே ஆமென். ஆண்டவர் ஊழியம் செய்திடவே அவரின் சித்தப்படி செய்திடவே தேவரால் போல எஸ்தரை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். தேவரால் போல எஸ்தரை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். இந்த தலைமுறைக்கு நீதான் போரால், இந்த தலைமுறைக்கு நீதான் போரால். ஆண்டவர் ஊழியம் செய்திடவே அவரின் ஊழியம் செய்திடவே இந்த தலைமுறைக்கு நீதான் போரால், இந்த தலைமுறைக்கு நீதான் எஸ்தர். என்றுணர்ந்தால் என்று பிரகாசிப்பாய், என்றுணர்ந்தால் என்று பிரகாசிப்பாய். வரங்கள் தருவார், வல்லங்கள் தருவார், ஊழியம் செய்திடவே. ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா, ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே அவரின் சித்தப்படி செய்திடவே. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே அவரின் சித்தப்படி செய்திடவே. உலக அசுத்தங்கள் வெறுத்து நீ வாழ்ந்தார், தேவனின் கரத்தினில் கருவியாவாய். உலக அசுத்தங்கள் வெறுத்து நீ வாழ்ந்தார், தேவனின் கரத்தினில் கருவியாவாய். ஆவியின் வரங்களால் நிறைத்திடுவார் உன்னை, ஆவியின் வரங்களில் நிறைத்திடுவார் உன்னை. வல்லமையாக நீ ஊழியம் செய்வாய், வல்லமையாக நீ ஊழியம் செய்வாய். வரங்கள் தருவார், வல்லமை தருவார், ஊழியம் செய்திடவே. ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா, ஆத்துமா பாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்தி